وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே சொந்தமானது. சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தின் தூதுவர் சன்மார்க்கத்தின் போதகர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அவர்களது வாழ்வை அனுபவம் தவறாது பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் நல்லோர்கள் எல்லோர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் மிகவும் சிறந்த வழிகாட்டுதல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரினுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கப்படுபவைகள் எல்லாம் பிதாத்துக்கள், எல்லா பிதாத்துக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகின்பால் இட்டு செல்லும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் தன்னுடைய ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் உங்கள் முன் ஞாபகப்படுத்தியவனாய். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய ஜுமாவினுடைய கடமையினை நிறைவேற்றுவதற்காக இன்றைய தினம் நானும் நீங்களும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமிக்க மாதத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொள்ளக்கூடிய அடியார்களாக எம்மை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்ற இந்த கண்ணியமான மாதத்திலே இந்த ஜும்மாவினுடைய கடமையினை நிறைவேற்ற வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு அவர்களுடைய வாழ்வு எந்த அமைப்பில் அமைகின்ற பொழுதோ அல்லாஹ்விடத்திலே அவர்கள் வெற்றி பெற்ற அடியார்களாக, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பொருந்தி கொள்ளப்பட்ட அடியார்களாக மாறுவார்கள் என்பதனை விளக்கும் முகமாக தன்னுடைய 7ஆம் அத்தியாயத்தின் 179வது வசனத்திலே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ஒரு உபதேசத்தினை செய்கின்றான். என்ன அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வலகத் தரானா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மனிதர்களிலும் ஜின்களிலும் பெரும்பான்மையானவர்களை நாம் நரகவாதிகளாக படைத்திருக்கிறோம். நரகத்தின் சொந்தக்காரர்களாக பெரும் பகுதியானவர்கள் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். லஹும், ஏன் அவர்கள் நரகவாதிகளாக ஆகின்றார்கள்? எதற்காக அவர்களை அல்லாஹ் தஆலா நரகவாதி என அடையாளப்படுத்துவதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற பொழுது, லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றது. லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுடைய உள்ளங்களை கொண்டு அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வலஹும் ஆயுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றது. லா யுப்சிரூன பிஹா, அந்த கண்களை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு செவிகள் இருக்கின்றன. லா யஸ்மஊன பிஹா, அந்த செவிகளை கொண்டு அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், உலாயிக, இவர்கள் எத்தகையவர்கள் தெரியுமா? கல் அன்ஆமின் பல்ஹும் அலல், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். இல்லை இல்லை, இவர்கள் கால்நடைகளை விடவும் இழிவானவர்கள். உலாயிக ஹுமுல் காஃபிலூன், இவர்கள் தான் இந்த உலகத்திலே பராக்காக இருந்தவர்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு இறைவன் இந்த அடியார்களை நோக்கி எந்த அளவுக்கு இறைவன் தெளிவுபடுத்துகிறான். கண்ணியமிக்கவர்களே, காதுகள் இருந்தும் செவிடர்களாக, கண்கள் இருந்தும் குருடர்களாக, உள்ளங்கள் இருந்தும் உள்ளங்களை கொண்டு சிந்திக்காதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் நரகவாதிகள், நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்தின் எரிகட்கள் என்பதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திலே, அல்லாஹ்வினுடைய உண்மையான இந்த தீனிலே, கலப்படமற்ற இந்த இஸ்லாத்திலே ஏற்றவர்களாக நானும் நீங்களும் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் ஒரு இஸ்லாமியர் என்ற அடிப்படையிலே இன்று முஸ்லிம்கள் என்ற அடையாளத்தோடு வெறுமனே வாழக்கூடியவர்களாக நாம் இருந்துவிடக் கூடாது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறையிலே ஒரு விடயத்தினை தெளிவுபடுத்துகிறான். வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். அன்புக்குரியவர்களே, என்ன விடயம் தெரியுமா? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்கள் பின்பற்றுகின்ற மார்க்கத்திற்கென பிரதான சில காரியங்களை அல்லாஹ் தஆலா ஆகமாக்குகிறான். ஒருவன் இஸ்லாமியன் என்ற அடையாளம் அவனுக்கு இருக்க வேண்டும் என்றால் அவன் பிரதான 5 தூண்களின் மீது அவனுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும்.
ஒருவன் எப்பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து விட்டானோ அவன் இஸ்லாமியன் என்ற அந்த முஸ்லிம் என்ற அந்தஸ்துக்குள் வருகின்றான். அப்படி அவன் கலிமாவை உலமாற ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவதாக தொழுகையை கடமையாக்குகின்றான். அந்த தொழுகையை அவன் நிறைவேற்றுகின்ற பொழுது அவனுக்கு அடுத்த கடமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜகாத் என்கின்ற ஒரு கடமையினை கொடுத்திருக்கிறான். எண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் கொடுக்கின்றவர்களை நேசிக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் மிக மிக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஜகாத்து குறித்து இன்றைய ஜும்மாவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பொருளாதாரத்திற்கு இறைவன் விதித்திருக்கின்ற ஒரு வணக்கம், எம்முடைய பொருளாதாரத்தை கொண்டு இறைவனை நெருங்கக்கூடிய ஒரு வணக்கம். கண்ணியமிக்கவர்களே, இன்று அந்த வணக்கம் பாழாக்கப்பட்டதினாலும், இன்று அந்த வணக்கம் எம்முடைய சமூகத்திலே எமக்கு மத்தியிலே சரிவர நிறைவேற்றப்படாததாலும் நாம் எமக்குள் பெற்றுக்கொண்டிருக்கின்ற தண்டனை என்ன, கபரிலே எமக்கு கிடைக்க இருக்கின்ற தண்டனை என்ன, மறுமையிலே இறைவன் ஜக்காத்தை மறுப்பவர்களுக்கு கொடுக்க இருக்கின்ற தண்டனை என்ன என்பது குறித்து நாம் அறியாது இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு நான் இந்த வானத்திலே படைத்து அந்த வானத்திலே இருந்து மலைகளை பொழிவித்து அந்த மலைகளின் ஊடாக உங்களுக்கு பூமியை பிளக்க செய்து நீங்கள் விதைக்கின்ற விதைகளை எல்லாம் தானியங்களாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு துன்பமும் இன்றி போடுகின்ற நிலத்தில் விதைக்கின்ற அந்த விதைகள் எல்லாம் முளைக்கக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்தக்கூடியவன் ரப்பாகிய நான். உங்களுடைய எந்த ஒரு செயற்பாடும் உங்களுக்கு அதனை முளைவிக்க செய்வது கிடையாது. அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அன்புக்குரியவர்களை, அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம். யார் கேட்கக்கூடியவர்களுக்கும் கேட்காது இருக்கக்கூடியவர்களுக்கும் உங்களுடைய சொத்துக்களில் இருந்து உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து அவர்களுக்கு உரிமைகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, நாம் வைத்திருக்கின்ற பொருளாதாரத்திலே, எம்மிடம் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்திலே எம்மிடத்திலே யாரெல்லாம் யாசகம் கேட்டு வருகிறார்களோ, எம்மிடத்திலே யாரெல்லாம் எனக்கு தேவை என்று கையேந்துகின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது எம்முடைய உரிமையாக இருக்கிறது. அதுபோன்று எம்முடைய சொத்துக்கள், எம்முடைய செல்வங்களை கணக்கிட்டு எம்முடைய செல்வங்களுக்காக வேண்டி நாமே மனமுகர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு குடையும் இருக்கிறது என்பதனை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கடமையை பொறுத்தவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே ஒரு வசனத்தை இறக்குகிறான். தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வின் பாதையில் யார் செலவிடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை பற்றி எச்சரிப்பீராக என்ற வசனம், அதாவது 9ஆம் அத்தியாயத்தின் 34வது வசனம் இறங்குகிறது. நபி பெருமானார் அவர்கள் இந்த வசனத்தை அந்த சஹாபா சமூகங்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் எல்லாம் மனதுக்குள் அவர்கள் கூச்சலிட்டுக் கொள்ளுகிறார்கள். நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்கிறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே இருக்கிறோம், நபி சொன்னதையெல்லாம் நாங்கள் கேட்கின்றோம், எங்களுடைய வாழ்நாளை நாங்கள் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்து இருக்கிறோம், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் விட இறைவனை நேசிக்கின்றோம், இறை தூதரை நேசிக்கின்றோம், எங்களுடைய இலட்சியம் அருமையாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அல்லாஹ்வுடைய இந்த வசனம் இறங்கி இருக்கிறது. தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வின் பாதையில் யார் செலவிடாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்ற வசனத்தை கேள்விப்பட்டதோடு அந்த சஹாபாக்கள் எல்லாம் அச்சமுறுகிறார்கள். அந்த சஹாபாக்கள் எல்லாம் அஞ்சுகின்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அந்த நேரத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று, யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கின்றதே, இப்படி இந்த இறங்கி இருக்கின்ற இந்த சிரமத்துக்கான எங்களுக்குள் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வசனத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் செல்வத்திலே எஞ்சியதை தவிர வேறு எதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தை கடமையாக்கவில்லை. உங்களுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜக்காத்தை கடமைப்படுத்தி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் விளங்கப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் எமக்கு இருக்கின்ற எம்முடைய பொருளாதாரத்தினை அது தூய்மைப்படுத்தும். எமக்கு அந்த பொருளாதாரத்தினை அது ஆகமாக்கக்கூடியது. அந்த எம்முடைய பொருளாதாரம்
வளர்ச்சி அடைவதற்கும் எம்முடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத்து புரிவதற்கும் ஜகாத் என்பது கட்டாயம் என்பதனை பெருமானார் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது குத் மின் அம்வாலிஹிம் சதகா துதஹிருஹும் வ துஸக்கிஹும் வ ஸல்லி அலைஹிம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை இடுகிறார், நபியே அந்த மக்களிடம் இருந்து நீங்கள் ஜகாத்தினை எடுத்துக் கொள்ளுங்கள். துதஹிருஹும், அந்த மனிதர்களை அது தூய்மைப்படுத்தும், அவருடைய குணாதிசயங்களை அது தூய்மைப்படுத்தும், அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அது நீக்கும். அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காக நீங்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து நீங்கள் ஜகாத்தினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற கட்டளையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே விடுக்கின்றான். மனிதனுடைய பொருளாதாரத்தையும் மனிதனுடைய குணாதிசயங்களையும் நடத்தையினையும் தூய்மைப்படுத்தக்கூடியதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளில் ஒன்றான இந்த ஜகாத் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன மனிதனுடைய குணாதிசயங்களிலே மிகவும் கேவலமான மிகவும் இழிவான ஒரு குணாதிசயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெறுக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த மனித சமூகமும் தனக்கு இருக்கக்கூடாது, இது மிகப்பெரிய இழிவான குணம் என்று நினைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். யார் கஞ்சத்தனம் அடைந்து கொண்டு, யார் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை செலவழிக்காது தன்னை தேவையற்றவனாக எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அவன் நல்லறங்களை பொய்ப்பிக்கின்றான், நற்காரியங்களை அவன் முற்படுத்துவது கிடையாது, அவனுடைய எண்ணத்திலே நல்ல காரியங்கள் இருக்காது, அவனுடைய நடத்தைகள் எல்லாம் மாறிவிடும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். அவர்களுக்கு நாம் இறுக்கமான கஷ்டமான விடயத்தினை இலகுபடுத்தி கொடுப்போம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத்தை மறுத்து கஞ்சராக இந்த பொருளாதாரத்தின் உச்சத்திலே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வேதனைப்படுத்துகிறான், சோதனையை ஏற்படுத்துகிறான் என்பதனை இந்த வசனத்தினூடாக தெளிவுபடுத்துகிறான். என்ன, நாமெல்லாம் கண் முன்னாடி எம்முடைய கண்களுக்கு முன்னால் நாம் வசதி படைத்தவர் என்று அடையாளப்படுத்துகின்றவர்கள், அவர்களுடைய வாழ்வை நாம் எடுத்து நோக்குகின்ற பொழுது அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற சோதனையை எண்ணி நாம் கவலை அடைகின்றோம். பொருளாதாரம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த பொருளாதாரத்தை அவன் சரிவர வழங்கவில்லை என்றால் அவனுக்கு கஷ்டத்தை இலகுபடுத்தி கொடுக்கின்றான். அவனுக்கோ அல்லது அவன் சார்ந்தோருக்கோ ஒரு தீராத நோயை ஏற்படுத்துகின்றான். வெளியிலும் சொல்ல முடியாது, அடுத்தவர்களுக்கும் காட்ட முடியாது. வைத்தியம் செய்து செய்து பொருளாதாரம் அழிகின்ற பல சமூகத்தவரை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமா, அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில செல்வந்தர்களுக்கு சோதனை கொடுக்கின்றான். என்ன, அவர்கள் திருமணம் முடித்து மிக பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக அதிக வீண் விரயங்களை மேற்கொண்டு மார்க்கத்துக்கு முரணான அடிப்படையிலே திருமணங்களை ஏற்படுத்தி கொண்டு தங்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பிறருக்கு எடுத்து காட்டுவதற்காக அவர்கள் தங்களுக்கு தாங்களே பெருமை அடித்துக் கொண்டு அதிலிருந்து தூய்மைப்படுத்தாமல், அந்த சொத்துக்களை தூய்மைப்படுத்தாமல், தன்னையும் தூய்மைப்படுத்தி கொள்ளாமல் அப்படி வாழ்ந்தவர்கள் திருமணம் முடித்து பல ஆண்டு காலமாக குழந்தை என்ற செல்வம் இன்றி தத்தளிக்கின்ற சமூகத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களை, அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் கஞ்சத்தனம் பெற்று அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவையில்லை இறை வசனங்களை மறுக்கக்கூடியவனாக இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றானோ அவனுக்கு நாம் இந்த உலகத்திலே கஷ்டத்தை இலகுபடுத்துவோம் அல்லாஹ் சொல்லுகிறான். அதுபோன்று இன்றைய பணக்காரர்களில் பெரும்பாலானவர்கள் நிம்மதியற்றவர்களாக, இன்று செல்வம் படைத்தவர்களில் நிசாப் ஜகாத்தினுடைய அளவை அடைந்தும் அந்த செல்வத்தை தூய்மைப்படுத்த எண்ணாது அதிலிருந்து இறைவனுடைய கட்டளையை இறை தூதரனுடைய வழிகாட்டு என்ற அந்த இஸ்லாத்தினுடைய கடமையை நிறைவேற்ற ஏற்காத அந்த உள்ளங்கள் நிம்மதியற்ற உள்ளமாக இன்று அழுது புரண்டு கொண்டு திரிவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமிக்கவர்களே, அவர்களை நாம் பார்க்கின்ற பொழுது சொகுசு வாகனங்களிலும் மாடா மாடிகைகளிலும் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களிடத்திலே நிம்மதி இருக்காது. ஏன்? அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுடைய அந்த வியாபாரம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும் அவர்களை தூரப்படுத்தி விட்டது. இதனால் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டும் அவர்கள் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். அந்நியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையிலே ஒரு மனிதனை இந்த ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கொண்டும் ஜகாத்தை
மறுக்கக்கூடிய அந்த சமூகத்துக்கு உதாரணப்படுத்துகிறான். காரூன் என்கின்றவன் இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரன். அல் குர்ஆன் பறைசாற்றுகின்றது, அவனை போன்ற ஒரு பணக்காரன் இந்த உலகத்திலே கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று அந்த மனிதரிடத்திலே, நீங்கள் இந்த பொருளாதாரத்தை கொண்டு இப்படி எல்லாம் செலவழியுங்கள், இதை கொண்டு நீங்கள் பெருமை அடித்தவராக, இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்திலே சென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றார். ஆனால் தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு, இந்த செல்வங்கள் எதுவும் எனக்கு யாரும் கொடுத்தது கிடையாது, என்னுடைய அறிவாலும் என்னுடைய ஆற்றலாலும் என்னுடைய திறமையிலாலும் நான் சேகரித்துக் கொண்டது, என்னுடைய அந்த வியாபார யுக்தியினூடாகத்தான் இந்த செல்வங்களை நான் சம்பாதித்தேன் என்று அந்த மனிதன் மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறான். அந்த மக்கள் எல்லாம் அவனுடைய செல்வங்களை பார்த்து, அவனுடைய பிரம்மாண்ட பொருளாதாரத்தை பார்த்து, காரூனை போன்று மாற வேண்டும், காரூனை போன்று நாம் மாற வேண்டும் என்று அவருடைய உள்ளங்கள் எல்லாம் புரளுகிறது. கண்ணியமிக்கவர்களே, இப்படி தன்னுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் கொண்டு பெருமை அடித்துக் கொண்டிருந்த அந்த காரூனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமிக்குள் உள்வாங்கி அளிக்கின்றான். எந்த ஒரு பிரயோசனமும் இன்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகின்றான், அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், அவர்களை நாளை மறுமையிலே அவர்கள் நரகத்திற்கு அவர்கள் இழுத்து செல்லப்படுகின்ற பொழுது, தள்ளப்படுகின்ற பொழுது அவர்களை அந்த சொத்துக்கள் எதுவும் பாதுகாக்காது. அவர்கள் பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்ற, மறுத்து கொண்டிருக்கின்ற என் கரத்தால் நான் சம்பாதித்ததிலிருந்து எப்படி இந்த கட்டளையை நிறைவேற்றுவது, எப்படி நான் சும்மா என் செல்வத்தை கொடுப்பது, எப்படி பிறருக்கு நான் கொடுப்பது என்ற ஷைத்தானுடைய அந்த வசுவாசை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு ஜகாத்தை புறக்கணித்தவர்களாக நாம் இருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் தண்டனை, மறு உலகத்திலும் தண்டனை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறைகளை சொல்லுகின்றான், யார் கஞ்சத்தனத்தை தன்னுடைய உள்ளத்திலிருந்து, உங்களுடைய உள்ளங்களிலிருந்து அந்த கஞ்சத்தனம், யாருடைய கஞ்சத்தனம் நீக்கப்படுகிறதோ, அந்த நப்பித்தனம் யாருடைய உள்ளத்திலிருந்து நீக்கப்படுகிறதோ, அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள், அவர்கள் தான் மறுமையில் வெற்றி அடைந்தவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறைகளை பறைசாட்டுகின்றான். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கிறார்கள், மக்களே, இத்தகுல்லுலும, அநியாயத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பிறருக்கு அநியாயம் செய்வதை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அநியாயங்கள் எல்லாம் மறுமையிலே உங்களுக்கு இருளாக உங்களிடத்திலே வந்து சேரும். நீங்கள் யாருக்கு இந்த உலகத்தில் அநியாயம் செய்கிறீர்களோ, யாருடைய மனதை புண்படுத்துகின்றீர்களோ, யாருடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறீர்களோ, யாருடைய பரம்பரையை குத்தி காட்டுகின்றீர்களோ, யாருடைய வம்சத்தை நீங்கள் மோசம் செல்லுகிறீர்களோ, யாருடைய குணாதிசயங்களை நீங்கள் குறை கோருகிறீர்களோ, யாரை பற்றி புறம் பேசுகின்றீர்களோ, யாரை பற்றி கோல் சொல்லுகின்றீர்களோ, யாரை பற்றி பொய் சொல்லுகின்றீர்களோ, இப்படியான அத்துணை அநியாயங்களும் நாளை மறுமையிலே உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். அநியாயத்தினை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், கஞ்சத்தனத்திலிருந்து நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சொத்துக்களை வைத்துக் கொண்டு செலவழிக்காது தாண்டவம் ஆடித்திருந்த, தன்னைத்தானே பணக்காரன் இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்த, தன்னுடைய சொத்துக்களும் பொருளாதாரமும் தன்னை மறுமையிலும் சரி ஈருலகிலும் வெற்றி கொள்ள செய்யும் என்று அதனை ஒன்று சேர்த்து அதனை கணக்கிட்டுக் கொண்டிருந்த அந்த மக்கள் எல்லாம், உங்களுக்கு முன்னுரிந்தவர்கள் எல்லாம் இந்த கஞ்சத்தனத்தினால் தான் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு மனிதர், அந்த மனிதர் ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். அவருடைய பயணம் மிக இறுக்கமான ஒரு பயணம். அல்லாஹ்விடத்திலே அவருடைய பயணத்திலே ஒரு பிரார்த்தனையை மேற்கொள்கிறார். ஆனால் அவருடைய உணவோ ஹராமாக இருக்கிறது, அவருடைய ஆடையோ ஹராமாக இருக்கிறது, அவருடைய பொருளாதாரமோ ஹராமாக இருக்கிறது. எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அழைப்புக்கு பதில் கொடுப்பான்? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எம்முடைய உள்ளங்கள் தூய்மை இல்லாவிட்டால், உங்களுடைய சொத்துக்கள்
தூய்மை இல்லாதவிட்டால் நாம் கேட்கின்ற பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்புக்குரியவர்களே, அழுது கேட்கின்றோம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் கேட்கின்றோம், அல்லாஹ்விடத்திலே அழுது புரளுகின்றோம், அவனுடைய சுஜூதிலும் ருகூவிலும் உளுந்து நிற்கின்றோம், எங்களுக்கு எந்த ஒன்ற பதிலையும் காணவில்லை என்று எம்முடைய உள்ளம் சொல்லுகின்றது என்றால் எம்மை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எம்முடைய பொருளாதாரம் தூய்மையானதாக இருக்கிறதா? எம்முடைய பொருளாதாரத்திலே ஜக்காத் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எம்முடைய பொருளாதாரம் ஆகமாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சுவனவாதியை அடையாளப்படுத்துகிறார். கிராமவாசிகளிலிருந்து ஒரு அரபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகிறார். வந்து சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ் துல்லனி அலா அமலின் இதா அமிலத்துஹு தகல்து ஜன்னா. அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு காரியத்தை கற்றுத்தாருங்கள், எனக்கு படித்துக் கொடுங்கள், அந்த அமலை நான் செய்தால் நான் சுவனம் செல்ல வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, எப்படி ஒரு விஜயம்! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஅபுதுல்லாஹ் லா துஷ்ரிக் பிஹி. அல்லாஹ்வை நீ வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதவனாக. உன் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஐவேளை தொழுகையை நீ தொழ வேண்டும். உன் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்ற ஜகாத்தினையும் நீ கொடுத்து வர வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் நீ நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 4 விடயங்களை அவருக்கு ஆகமாக்குகிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த மனிதர் சொல்கிறார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் ஆத்மா எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நான் சொல்லுகின்றேன், லா அஸீது அலா ஹாதா முஹம்மதே, இதை விட அதிகமாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் அந்த இடத்தை விட்டு திரும்பி விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், நபிமார்கள், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், மன் சர்ரஹு அய்யதுர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னா. யாரெல்லாம் ஒரு சுவனவாதியை பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களோ, நடமாடும் சுவனவாதியை பார்க்க யாராவது உங்களில் ஆசைப்பட்டால் அந்த மனிதரை நீங்கள் பாருங்கள், அவர் சுவனவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்துகிறார்கள். என்ன? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு 5 நேரம் தொழுது ரமலானில் நோன்பு நோற்று ஜகாத் என்கின்ற கடமையை விடாது செய்யக்கூடியவன் சுவனவாதி என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதில் ஏதாவது ஒரு பண்பு எம்மிடத்திலே இல்லை என்றால் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான், லாக்கின்னர் ராசிகூன ஃபில் இல்மி மின்ஹும் வல் முஃமினீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக். அறிவிலே தேர்ச்சி பெற்றவர்கள், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டவர்கள் யார் அவர்கள்? அவர்கள் உம்மீது இறக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேத வசனங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள், உம்மீது இறக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய வசனங்களுக்கு கட்டுப்படுவார்கள், உமக்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள், அவர்கள் ஜகாத்தினை கொடுப்பார்கள், அல்லாஹ்வையும் நம்புவார்கள், மறுமை நாளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மறுமையிலே மிக பெரும் கூலியை அடைந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இந்த ஜகாத்தினுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எமக்கு எடுத்து சொல்வதை நாம் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த ஜகாத்தை கொடுக்காதவர்களாக இருக்கிறார்களோ, ஜகாத்தினுடைய கடமையை இதுவரை காலமும் யாரெல்லாம் நிறைவேற்றவில்லையோ, அல்லாஹ் 41ஆம் அத்தியாயத்தின் 7வது வசனத்திலே பறைசாட்டுகின்றான், சான்று பகிர்கின்றான், அல்லதீன லா யூதூன ஸகாத்த வஹும் பில் ஆகிரத்தி ஹும் காஃபிரூன். யாரெல்லாம் ஜக்காத்தை நிறைவேற்றவில்லையோ, ஜக்காத்தினை மறுக்கிறார்களோ, அவர்கள் காபீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துகிறார். அவர்கள் இறை மறுப்பாளர்கள், அவர்கள் மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடையாளப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி பெருமானாருடைய காலத்திலே மக்கள் எல்லாம் ஜக்காத்தினை கொடுக்கிறார்கள். நபிகளாருடைய மரணம் ஏற்படுகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கிறார்கள். ஜக்காத்து கொடுத்தவர்கள் மறுக்கிறார்கள், ஜக்காத்தை கொடுப்பவர்கள் மறுக்கிறார்கள். அபூபக்கர் அலி அவர்கள் ஒரு எண்ணத்தை மேற்கொள்கிறார், யாரெல்லாம் ஜக்காத்தை மறுக்கிறார்களோ, யாரெல்லாம் ஜக்காத்தை விட்டு தூரமாகின்றார்களோ அவர்களோடு நான் போராடுவேன், அவர்களுக்கு எதிராக நான் போர் தொடுக்க போகின்றேன் என்று அறைகூவல் விடுக்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அபூபக்கர், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை கலிமா சொன்று இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் அந்த நிலைமையில் இருக்கும் வரை அவர்களோடு நீங்கள் போரிட முடியாது அபூபக்கர் என்று அபூபக்கர் அலி அவர்களுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபதேசம் செய்கின்ற வேளையிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை,
ஜக்காத்தை மறுக்கக்கூடியவர்கள், ஜக்காத்தை மறுக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் கடமைகளை உண்டே மறுக்கின்றார்கள், இறை தூதருடைய நபிவழியை மறுக்கின்றார்கள், இறை வசனத்தை புறக்கணிக்கின்றார்கள். இவர்கள் மறுப்பாளர்கள். இவர்களோடு நான் போரிட்டே ஆகுவேன் என்று தன்னுடைய அந்த நம்பிக்கையிலும் அந்த முடிவிலும் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொன்ன அந்த அடிப்படையின் அந்த நிசாபில் நம்முடைய பொருளாதாரம் இருந்து இதுவரை காலமும் நாம் ஜக்காத்தை கொடுக்காவிட்டால், கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே, ஒருவன் எவ்வளவு துன்பப்பட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டும் இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறான், அந்த பிரார்த்தனையின் போது அவனுடைய சொத்துக்கள் சீரில்லை, அவனுடைய நடவடிக்கைகள் சீரில்லை, ஹராம் அவனோடு ஒட்டி இருக்கின்ற வேளையிலே எப்படி இறைவன் அவனுக்கு பதிலளிப்பான் என்றால், எம்முடைய பொருளாதாரம் தூய்மை இல்லை என்றால் எம்முடைய சோதனைகளை விட்டு நீக்குவதற்காக நாம் கேட்கின்ற பிரார்த்தனை எப்படி இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும்? கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜக்காத்தை மறுக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு கபரிலே இடம்பெறக்கூடிய நிகழ்வு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபாவினுடைய நிழலிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அபூதர் அல் கிஃபாரி என்கின்ற நபித்தோழர் வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து கொண்டிருந்த அந்த வேளையிலே சொல்லுகின்றார், ஹுமுல் அக்ஸரூன வரப்பில் கஅபா, இந்த கஅபாவினுடைய ரப்பின் மீது ஆணையாக அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதனை அபூதர் அலி அவர்கள் செவிமடுத்து அல்லாஹ்வுடைய தூதரின் அருகாமையிலே சென்று சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று ஒரு சாராரை நீங்கள் பறைசாற்றினீர்களே, யார் அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுமுல் அக்ஸரூன், அவர்கள் அதிகமான செல்வம் படைத்தவர்கள். இல்லாமன் கால, அல்லாஹ்வுடைய தூதர் செல்வந்தர்கள் என குறிப்பிட்டு விட்டு யாரெல்லாம் தன்னுடைய வலதாலும் இடதாலும் முன்னும் பின்னும் அல்லாஹ்வுக்காக செலவழிக்கிறார்களோ அவர்களை தவிர, யாரெல்லாம் ஒட்டகங்களையும் வைத்துக் கொண்டு ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு யாரெல்லாம் அதற்கான ஜக்காத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தண்டனையை வழங்குகிறான். கபரிலே அவர்களுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கின்றான். அவருடைய ஒட்டகங்களும் அவர்களுடைய மாடுகளும் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆடுகளும் அவருடைய செல்வங்கள் எல்லாம் அவர்களிடத்திலே இருந்ததை விட அதிகமாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதனுடைய கொம்புகள் அதை கொண்டு அவனை குற்றும், அவனுடைய கொம்புகள் அவனை தாக்கும், அந்த கால்நடைகளினுடைய அந்த பருமனான உருவத்தை கொண்டு அது கீழே போட்டு அவனை மிதிக்கும். இது மறுமை வரைக்கும் அவனுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸூலு கதமன் அப்து யௌமல் கியாமா, ஒரு அடியானுடைய காட்பதங்கள் நாளை மறுமையிலே சில கேள்விகள் அதற்கு பதிலளிக்காமல் அந்த இடத்தை விட்டும் நகராது என்கிறார்கள். நாம் எல்லாம் மறுமையிலே எந்திரித்து நிற்போம். எம்மெல்லாம் விசாரணைக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்பி வைத்திருப்பான். மலக்குமார்கள் எல்லாம் புடைசூழ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெருமையினால் வருவான். ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். யாரும் அங்கு பேசுவதற்கு அனுமதி அளிக்க மாட்டார்கள். யாருக்கும் பேச அனுமதி கிடையாது, அல்லாஹ் அனுமதித்தவர்களை தவிர. அன்றைய தினம் ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலை என்னவென்று அல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். உறவுகள் அங்கு இருக்காது, உணர்வுகள் அங்கு பகிரப்படாது. தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய நிலை என்ன, நாளை இறைவனுடைய தீர்ப்பு என்னவென்று இறை தீர்ப்பை எதிர்பார்த்து ஒவ்வொன்றும் அலைந்து தருகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எல்லோரும் நின்று கொண்டிருக்கிற நிலையிலே ஒவ்வொருவராக இறைவன் விசாரிப்பான். அல்லாஹ்வுக்கும் அவருக்கு மத்தியிலே எந்த திரையும் இருக்காது, எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். நேரடியாக இறைவன் விசாரிப்பான். உன்னுடைய வாழ்விலே உனக்கு வழங்கப்பட்டதை விசாரிப்பான். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், சில கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எந்த ஒரு மனிதனும் இடமாற முடியாது, எந்த ஒரு மனிதனும் ஒரு நொடி கூட நகர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்ன கேள்வி அது? ஹத்தா யஸ்அலு அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உனக்கு வழங்கப்பட்ட வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? உனக்கு நான் கொடுத்தேன் இந்த உலகத்திலே 40 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் என உனக்கு இந்த உலகத்திலே ஒரு வாழ்நாளாக நான் கொடுத்தேனே, அந்த வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய் என்ற வினாவுக்கு விடையளிக்காது எந்த ஒரு மனிதனாலும் நகர முடியாது.
கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட அறிவினை நீ என்ன செய்தாய், உனக்கு வழங்கப்பட்ட அறிவினை நீ எப்படி என்ன செய்தாய் என்ற கொடுக்கப்பட்ட அறிவுக்கு அதற்கான கேள்விக்கு பதில் சொல்லாது ஒரு கால் அந்த இடத்தை விட்டும் நகராது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், செல்வங்கள், பொருளாதாரங்கள் நீ எப்படி சேகரித்தாய், அதனை எப்படி செலவிட்டாய் என்ற கேள்விக்கு பதிலளிக்காது எந்த ஒரு காலும் தன்னுடைய இடத்தை விட்டும் நகராது என்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களை மறந்துவிட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகளை மறந்துவிட்டோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை என்ன? உங்களுடைய அமல்களை பதிவு செய்யக்கூடிய, உங்களுடைய செயற்பாடுகளை பதிவு செய்யக்கூடியவர்களை உங்களோடு நான் அமர்த்து வைத்திருக்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நீங்கள் எதை பார்க்கின்றீர்கள், நீங்கள் எது குறித்து நடமாடுகின்றீர்கள் என்பதையெல்லாம் அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். மஹ்ஷருடைய நேரத்திலே, விசாரணையுடைய தினத்திலே பட்டோலைகள் வழங்கப்பட்டதோடு ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை அறிந்து கொள்ளுவான். அந்த நேரத்திலே மனிதன் சொல்லுவானாம், என்ன இது எம்முடைய எந்த ஒரு நொடியையும் விட்டு வைக்கவில்லையே, எம்முடைய எந்த ஒரு அமலையும் விட்டு வைக்கவில்லையே, இந்த ஊருக்காக, இந்த உலகத்துக்காக, உறவுகளுக்காக, குடும்பத்திற்காக வென்று யாருக்காக வேலெல்லாம் நாம் என்னென்ன காரியங்கள் செய்தோமோ அவ்வளவும் இருக்கும். யாருக்கு முன்னால் நிஃபாக்கோடு நடந்தோம், யாருக்கு முன்னால் கஞ்சத்தனமாக நடந்தோம், யாரை வெறுத்தோம், யாருக்காக நேசித்தோம், எல்லாவற்றையும் இறைவன் அங்கு தெளிவுபடுத்துவான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் இழைத்தவர்களாக இருந்தால் அந்த அநியாயம் எம்மை சூழ்ந்து கொள்ளும் என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், யார் ஜக்காத்தை கொடுக்காதவர்களாக, ஜக்காத்தை கொடுக்காத நிலைமைகளை மரணித்து விட்டார்களோ, ஜக்காத்தை நிறைவேற்றப்படாது மரணித்து விட்டார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், மன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஜகாத்தஹு முஸ்ஸிலஹு மாலஹு. யார் ஒருவர் ஜக்காத் செல்வங்கள் வழங்கப்பட்டு அதனை அளந்து அதனுடைய நிர்ணயத்தின் பிரகாரம் ஜக்காத்து வழங்காது மரணித்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்ஸிலஹு மாலஹு, மறுமையிலே அந்த செல்வத்தை அது போன்ற செல்வமாக புரட்டுகிறான். புரட்டி சுஜாஅன் அக்ரஉலஹு ஜபீபத்தான், அவனுடைய கழுத்திலே 2 பாம்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த செல்வங்களை எல்லாம் பாம்பாக மாற்றி அந்த பாம்பு அவனுடைய கழுத்தை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், யுதவ்வஹு யௌமல் கியாமத்தி சும்ம யஅஹுது பில்ஹிஸ்மைஹி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த 2 விஷப்பற்களை கொண்டும் அந்த பாம்புகள் அவனது தாடியை கொத்திக்கொண்டே இருக்கும். கொத்திக்கொண்டு சொல்லுமாம், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய செல்வம் என்று சொல்லி கழுத்தை இறுக்கியது அப்படியே குத்தி கொண்டு இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய கபரினுடைய வாழ்வும் தண்டனை, மறுமையினுடைய வாழ்வும் தண்டனை, இறுதியில் இறைவன் நரகத்தை கடமையாக்குகிறான். அப்படி கண்ணியமிக்க ஒரு இபாதத்தை இறை தூதர் நமக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அந்த இபாதத்தை தான் நாம் புறக்கணிக்கிறோம். அப்படி புறக்கணித்தால் ஏன் நம்முடைய வாழ்விலே நிம்மதி இல்லாது போகிறது? நாம் அதனை புறக்கணித்து விட்டு வாழ்வின் நிம்மதியை தேடினால், உலகத்தின் அமைதியை தேடினால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை அஞ்சிய அடியார்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டிய நம்முடைய ஜக்காத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சில அம்சங்களை எமக்கு எடுத்து சொன்னார்கள். இந்த விடயங்களிலே நீங்கள் கட்டாயம் ஜக்காத்து நிறைவேற்றப்பட வேண்டும். என்ன? தங்கம் வெள்ளி உங்களிடத்திலே இருக்கிறதா? அந்த தங்கம் வெள்ளி உங்களிடத்திலே இருக்கின்ற பொழுது நீங்கள் தங்கத்தினை கொண்டிருக்கிறீர்களா? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்கம் 85 கிராம் அளவு அந்த நிசாபை அடைந்து விட்டதா? உங்கள் மீது 2.5% ஜக்காத் கடமையாக்கப்பட்டு விட்டது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எமக்கு அதனை தெளிவாக எடுத்து சொல்லுவதை நாம் பார்க்கலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற வேளையிலே ஒரு பெண்மணி வருகின்றார். யமன் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி வருகின்றாள். அந்த பெண்மணியுடைய மகள் தன்னுடைய கையிலே 2 தங்க காப்புகளை அணிந்து கொண்டிருக்கிறாள். அந்த தங்க காப்புகள் கடினமான, மிகவும் வலுவான, பாரம் மிக்கதாக, ஒரு பெரிய பொறுமதிக்க ஒரு தங்க காப்புகளாக 2 காப்புகளும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணியிடத்திலே கேட்கிறார்கள், அத்துஅத்தீன ஸகாத்தஹாதா, என்னே இந்த காப்புகளுக்கான ஜக்காத்தினை நீ நிறைவேற்றி விட்டாயா? அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த பெண்மணி சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், இல்லை யா ரசூலல்லாஹ், நான் நிறைவேற்றவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அயசுர்ருகி அன் யுஸவ்விரக அல்லாஹு அஸ்ஸ வஜல் பிஹிமா யௌமல் கியாமத்தி சிவாரைனி மின் நார்.
இந்த 2 காப்புகளுக்கு பதிலமாக மறுமையுடைய தினத்திலே இறைவன் 2 வளையங்களிலான நெருப்பிலான வளையங்களை கொண்டு வேதனை செய்யப்படுவதை நீ விரும்புகிறாயா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வினா. ஜக்காத்து நிறைவேற்றப்படாத அணிவிக்கின்ற அந்த அணிகலன்களான தங்கத்திலான அணிகலன்களுக்கு இறை தூதர் ஜக்காத்தை கடமையாக்குகிறார்கள். எத்தனை பவுன் நம்முடைய வீடுகளில் இருக்கிறது? 85 கிராம் என்றால் கிட்டத்தட்ட 10.5 பவுன் நகை. எம்முடைய வீடுகளில் 10.5 பவுன் நகை இருக்கின்றது என்றால் 2.5 வீதம் நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, என்றாவது நாம் கொடுத்திருக்கிறோமா? சாதாரண 2 காப்புகள் அணிவித்திருக்கிற அந்த பெண்மணியிடத்திலே இறை தூதர் கேட்கிறார்கள். இந்த செய்தி அபூதாபியில் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹான செய்தி. நீங்கள் நரகத்தின் காப்புகளை அணிந்து கொள்வதற்கு விரும்புகின்றீர்களா என்று கேட்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த பெண்மணி ஃபகலஅதுஹுமா, அவை 2ஐயும் கலட்டி ஃபஅல்காஹுமா இலா ரசூலில்லாஹ், இறை தூதரிடத்திலே அவை 2ஐயும் கொடுத்து சொல்லுகின்றார், ஹுமா லில்லாஹி வ லிரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த புடியுங்கள், இந்த 2 காப்புகளும் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் நான் கொடுத்து விடுகிறேன். மரணத்தை அஞ்சினார்கள் அந்த பெண்கள், மரணத்தை அஞ்சினார்கள். இந்த தங்கம் இந்த உலகத்தோடு இல்லாது போய்விடும், ஆனால் நன்மையிலே அல்லாஹ் சொல்லுகின்ற நரகத்தின் வளையல்களை என்னால் சுமக்க முடியாது. எண்ணியமிக்கவர்களே, எம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாம் அணிகின்ற எம்முடைய குழந்தைகளும் எம்முடைய பெண் வீட்டார்களும் எம்முடைய மணிகுமார்களும் அணிகின்ற அந்த தங்கத்திற்கு நாம் ஜக்காத்து வழங்கி இருக்கிறோமா? கண்ணியமிக்கவர்களை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சொல்லுவதும் கேட்பதும் செவிடர்களும் குருடர்களுமாக அந்த கால்நடைகளை போன்று நாம் இருந்துவிடக்கூடாது. அல்லாஹ் திருமறைகளை பறைசாட்டுகின்றான். மார்க்கத்தை செவியேற்றும் செவிடர்களாக, கண்ணிருந்தும் குருடர்களாக, சிந்தனைக்காத உள்ளங்களை கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள், அதைவிட கேவலமானவர்கள் என்று அல்லாஹ் பறைசாட்டுகின்ற கூட்டமாக நாம் இருந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்று யாரிடத்திலே பொருளாதாரம் 85 கிராம் தங்கத்திற்கு ஈடான பணங்கள் சேமிப்பு இருக்கின்றதோ, அது 1 வருட காலத்தை பூரணப்படுத்தி அவனுக்கு சொந்தமான அந்த பணமாக இருக்குமே, ஆனால் அதிலிருந்தும் அவன் ஜக்காத்து கொடுக்க வேண்டியது கடமை. அது அப்பொழுதுதான் அது அவனுக்கு ஆகமாகின்றது, அது அவனுக்கு ஹலாலாகின்றது, அந்த செல்வம் தூய்மையாகின்றது என்பதனை நாம் கடமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோன்று அறுவடையினுடைய ஜக்காத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறது. தானியத்தினுடைய ஜக்காத் நாம் எல்லாம் அறுவடை செய்கின்றோம். அந்த அறுவடையின் போது நாம் நீரினை இயற்கையாக பெற்றுக்கொண்டால் அதற்கு ஒரு அடிப்படையிலே ஜக்காத் கொடுக்க வேண்டும். நாம் நீரினை செலவழித்து பெற்றுக்கொண்டால் அதற்கு ஒரு வகையிலே ஜக்காத் கொடுக்க வேண்டும். முதல் கட்டம் என்ன? நீரினை நாம் இயற்கையாக பெற்றுக்கொள்கிறோம் என்றால் 10ல் 1 நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த அதிலிருந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 5 வசக்கிற்கு குறைவில் ஜக்காத் இல்லை என்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். 5 வசக்கு, அந்த வசக்கில் ஒரு வசக்கு 60 சாவு, ஒரு சாவு 2.5 கிலோகிராம். அப்படி என்றால் ஒரு 60 சாவு ஒரு வசக். அன்புக்குரியவர்களே, 5 வசக் என்பது 300 சாவு. 300 சாவு என்பது 750 கிலோகிராம். ஒருவருடைய தானியம் 750 கிலோகிராம் விளைச்சலை கொடுத்திருந்தால் அந்த தானியத்தில் அந்த கிலோகிராமை அடைந்து கொள்வது இயற்கையான முறையில் நீரை பெற்றுக் கொண்டிருந்தால் அதில் 10ல் 1 பகுதி ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும். அதோ அந்த நீர் செலவழித்து பெற்றுக்கொண்டதாக இருந்தால் அதில் 20ல் 1 பகுதி ஜக்காத் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதனை நிறைவேற்றினால்தான் அது எமக்கு ஆக பார்க்கப்பட்ட செல்வம். அதை நாம் மறுத்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோன்று இறை தூதர் அவர்கள் கால்நடைகளுக்கும் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறார்கள். ஒட்டகம், மாடு ஆடு போன்றவைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி தர்மம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற அளவுகளை கூறியிருக்கிறார்கள். அப்படி நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அந்த செல்வங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே எமக்கு ஆகமாக்கப்பட்டதாக, எமக்கு அந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக அது அமையும். அப்படி நாம் நிறைவேற்றாவிட்டால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது எம்மை கபரிலும் மறுமையிலும் வேதனை செய்வதற்குரிய செல்வமாக மாறிவிடும். சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருளாதாரத்தை கொண்டு பெருமை அடிக்காதவர்களாக, கஞ்சித்தனம் கொள்ளாதவர்களாக, கொடுத்தால் இறைவன் எனக்கு அதிகரிப்பான்,
கொடுத்தால் இது எனக்கு ஹலால், என்னுடைய செல்வம் தூய்மை, நான் தூய்மையாகிறேன், என்னுடைய குணாதிசயங்கள் தூய்மையாகிறது, என்னை இறைவன் நேசிக்கின்றான், என்னுடைய மரணம் நல்ல மரணமாக இருக்கும், என்னுடைய கபரு சுவனத்தினுடைய வாய்கள் திறக்கப்பட்ட மகிழ்ச்சிகரமான இடமாக இருக்கும், என்னுடைய மறுமையுடைய வாழ்வு சுவனத்தில் நிழல் பெற்றுக் கொண்ட 7 கூட்டத்தார்கள் ஒன்றாக இருக்கும் என்ற நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்படி நம்பிக்கையோடு நாம் வாழுவோமே என்றால் நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத்திலே நீங்கள் மனம் புரண்டு விடாதீர்கள், நிராசை அடைந்து விடாதீர்கள். இறைவன் கொடுக்கக்கூடியவன், இறைவன் கஞ்சன் அல்ல, இறைவனிடத்தில் இருக்கக்கூடியவைகள் குறையக்கூடியவைகளும் அல்ல, இறைவன் உங்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவன். நிச்சயம் ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பான், எம்முடைய வெற்றியை ஊர்ஜிதம் செய்வான். அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய கடமைகளை எடுத்து நடந்து இந்த உலகத்தை வெறுக்கக்கூடியவர்களாக, இந்த உலகத்தின் இன்பங்கள் மீது ஆசை கொள்ளாதவர்களாக, மறுமையையும் சுவனத்தையும் நேசிக்கக்கூடியவர்களாக, ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த சுவனச்சோலைகளிலே வாழ்ந்து அந்த சுவனச்சோலையை அடைந்து கொள்ளக்கூடிய எண்ணத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் செவியேற்றின இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியினை சொல்கிறார்கள். லா துக்பலு ஸலாத பிகைரி துஹூர், சுத்தமின்றி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஒருவருடைய வுது இல்லாவிட்டால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வுது என்பது தூங்கிய நிலையிலே எவன் ஒருவன் தன்னுடைய புத்தி மயங்கி தான் தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது என்பதனை அறியவில்லையோ அந்த நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டால் அது அவனுடைய வுதுவை நீக்கிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களை, தூங்கியவர்கள் தயவு செய்து தொழுகைக்காக வுது செய்த பிற்பாடு தொழுங்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே செய்தியிலே ஒன்றை சொல்கிறார்கள், வலா சதகத மின் குலூல், மோசடி செய்து அடுத்தனுடைய சொத்துக்களை அபகரித்து அப்படி இருக்கக்கூடிய செல்வங்களில் எந்த ஒரு விதமான தர்மமும் கிடையாது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் ஒருவனை ஏமாற்றி ஒருவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட அநியாயமாக சம்பாதிக்கப்பட்டதாக இருந்தால் அது தூய்மையானது அல்ல, அதில் ஜக்காத்து அல்ல, அதில் கொடுப்பது கூடாது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எம்முடைய ஜக்காத்தின் சொந்தக்காரர்கள் யார்? எம்முடைய சொத்துக்களை, எம்முடைய செல்வங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய எம்முடைய பொருளாதாரத்தினுடைய அழுக்குகள் அது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தர்மத்திலே இந்த ஜக்காத்தினுடைய பொருட்களை சேகரிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் ஒரு கூலி கொடுக்கின்றீர்கள், அந்த கூலியை எங்களுக்கு கொடுங்கள். நாங்களோ திருமண வயதை அடைந்திருக்கிறோம், நாங்களும் திருமணம் முடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்கு எந்த ஒரு தொழில்களும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸே, யார் அவர்? அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம். ஃபதுல் இப்னு அப்பாஸே, செல்வங்களினுடைய அழுக்குகள் தான் இந்த ஜக்காத். இது நபியினுடைய சமூகத்தாருக்கு, நபியினுடைய குடும்பத்தினருக்கு இது ஆகுமானது அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த எம்முடைய செல்வங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய எமக்காக இறைவன் கடமையாக்கி இருக்கின்ற இந்த பொருட்கள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இதனை சொல்லுகிறான். 9வது அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே, இன்னம ஸதகத்து லில் ஃபுகரா, முதலாவது வகையினர் யார்? எம்முடைய ஜக்காத்தினுடைய பொருட்களை பெற்றுக்கொள்ள தகுதியானவர்கள் யார்? ஃபுகரா, ஏழைகள். இரண்டாவது சொல்கிறார்கள், வல் மசாக்கீன், அவர்களும் ஏழைகள். இந்த ஃபுகராவுக்கும் இந்த ஏழைகளுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன? ஃபுகரா எனப்படக்கூடியவர்கள், ஃபக்கீர் என்பவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் பரம ஏழைகள். அவர்களிடத்திலே அத்தியாவசிய தேவையை கூட நிறைவேற்றுகின்ற ஒரு தன்மை இருக்காது, ஒரு முடியுமான ஒரு நிலை இருக்காது. அப்படிப்பட்ட பரம ஏழைகள் இவர்கள் தான் முதலாமவர்கள். இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், ஒல் மசாக்கீன், அவர்களிடத்திலே ஒரு நாளைக்கு ஒரு நேர உணவு உண்ணக்கூடிய நிலை இருக்கும், 3 நேரமும் உண்ணக்கூடிய நிலை இருக்காது. இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஒல் ஆமிலீன அலைஹா, அந்த ஜகாத்தை சேகரிக்கக்கூடியவர்கள். இரண்டாவது முஅல்லபத்துல் குலூப், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்.
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, தீனை, தான் பிறந்து வளர்ந்த அந்த கொள்கையை விட்டும் கோட்பாட்டினை விட்டும் இறைவனை ஏற்றுக்கொண்டு தூய்மையான எண்ணத்தோடு இஸ்லாத்திலே நுழைந்த அந்த மனிதர்களின் மீது இந்த ஜகாத்தினுடைய பொருட்கள் கொடுக்கப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், விடுதலை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள், கடனாளியாக இருக்கக்கூடியவர்கள் என்று நான் பார்க்கிறோம். நம்முடைய உறவுகள் எவ்வளவோ பேர் அல்லாஹுக்காக வேண்டி கடன் வாங்குகிறார்கள். அவர்களிடத்திலே கடனை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நிலை கிடையாது. எம்முடைய ஜக்காத்தினுடைய பொருட்கள், செல்வங்களை கொடுக்க தகுதியானவர்கள் அவர்கள். ஒரு மனிதனுடைய கடனை அடைப்பதற்கு உதவுகின்றாரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையிலே அவருக்கு உதவி செய்கின்றான். கடனாளிகள் மீது நாம் ஜக்காத்தினை வழங்க முடியும். அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். சஃபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுபவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே வாழ செல்லக்கூடியவர்கள், இவர்களுக்கு நாம் நம்முடைய ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்தை கொடுக்க முடியும். அடுத்ததாக இறுதியாக அல்லாஹ் சொல்கிறான், வழிப்போக்கர்கள் 8 கூட்டத்தாரை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். இவர்கள் தவிர்த்து எம்முடைய ஜக்காத்தினுடைய செல்வங்கள் வெளியே செல்ல முடியாது. நம்முடைய பள்ளியினுடைய கட்டிடங்களுக்காக, பொது வேலைகளுக்காக நாம் நம்முடைய ஜக்காத்தினை கொடுக்க முடியாது. ஜக்காத்தினை சேகரிக்கக்கூடிய ஒரு நிலையை மஸ்ஜிது நபவியிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வைத்திருந்தார்கள். அதன் பொறுப்புதாரியாக இருந்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத்தின் பொறுப்புதாரியாக இருக்கிறார். ஒரு மனிதர் வருகிறார், தொடர்ந்து 3 தினங்கள் வருகின்றார். வந்த அந்த ஜக்காத்தினுடைய பொருளை அவர் திருடுகின்றார். அவரை பிடித்து அல்லாஹ்வுடைய அந்த நபி தோழர்களில் ஒருவரான அபூ ஹுரைரா அவர்கள் கேட்கின்றார்கள், நீ ஏன் திருடுகிறாய்? அவர் தன்னுடைய நிலையை சொல்லுகின்றார். நான் பரம ஏழையாக இருக்கிறேன், எனக்கு குழந்தைகள் இருக்கின்றன, என்னுடைய மனைவி இருக்கின்றால் அவர்களுக்கு உண்ண கொடுப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. 3 நாள் 4வது நாளும் பிடிபட்டு காரணம் சொல்கின்ற வேளையிலே நிச்சயம் உன்னை நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு சொல்லுவேன். அந்த நேரத்திலே அவர் கற்றுக் கொடுக்கின்ற அந்த பிரார்த்தனை தான், யார் ஒருவர் தொழுகையின் பின்னால் தினந்தோறும் ஓதி வருகிறாரோ தவறாது சுவனத்தை கடமையாக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை. என்ன அது? யார் ஒருவர் தூங்குவதற்கு முன்னால் ஓதுகின்றாரோ அவர் தூங்கி எழுகின்ற வரை மலாயிக்காமார்கள் அவர்களுக்கு பாதுகாப்புக்காக இறைவன் அனுப்புகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை. நானும் நீங்களும் இன்று எம்முடைய உள்ளத்தில் பாடம் செய்யாத பிரார்த்தனை. என்ன அது? எல்லோரும் அறிந்த ஒரு பிரார்த்தனை, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்ற ஆயத்துல் குர்சி. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றி அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். என்னுடைய உங்களுடைய உடல்கள் எல்லாம் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட தூய்மையான உடல்களாக இருக்க வேண்டும். எம்மை விட்டு நம்முடைய உயிர் பிரியப்படுகின்ற பொழுது, எம்மை விட்டு நம்முடைய உடலை விட்டு நம்முடைய உயிர்கள் கைப்பற்றப்படுகின்ற பொழுது கண்ணியமான முறையிலே ஐயத்துகன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி ஃபி ஜன்னதி என்ற அந்த வசனங்கள், அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு அல்லாஹ்வை கொண்டு அமைதி அடைந்த உள்ளமே, உயிரே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் நாடி நீ வெளியேறுகின்ற அழகிய முறைகளை கைப்பற்றப்பட வேண்டும். அலங்கோலமாக கண் பிதண்டபடி அலறியபடி ஒளறியபடி ஒப்பாரி விட்டவர்களாக அடுத்தவர்கள் பார்த்து குறை சொல்லுகின்ற அளவுக்கு இழிவுபடுத்தப்பட்ட ஜனாசாவாக நம்முடைய ஜனாசா இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை மறுத்த நிலையிலே, அல்லாஹ்வை புறக்கணித்த நிலையிலே தாண்டோண்டித்தனமாக நாம் வாழுகின்ற பொழுது இறை கட்டளைகளுக்கு மாறு செய்து, இறை தூதரினுடைய வாழ்வுக்கு மாறு செய்து, இல்லாத ஒன்றை ஆக்கி கொண்டு இருக்கின்ற ஒன்றை நிராகரித்து கொண்டு நம்முடைய வாழ்வு இருந்தால் நிச்சயம் எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது. இந்த நோன்புடைய நிலையிலே எமக்கு நோன்பை நோக்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அந்த அல்லாஹ் மிக கண்ணியமிக்கவர், என் மீது அன்பு கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு எந்த முடிவை நாம் தெரிவு செய்வதை நம்முடைய கையிலே இறைவன் கொடுத்து இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, இறைவனுடைய அன்பை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின்பால் திரும்பக்கூடிய உள்ளங்களாக என்னுடைய உள்ளத்தையும் உங்களுடைய உள்ளங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம்.